சொல்லை கவனியுங்கள். எல்டாவ் நல்ல தேவன் பொன்னை படைத்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நல்ல தேவன் பொன்னை, அவர் தங்கத்தை படைத்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இங்கே நாம் பார்க்கிறோம், அவ்விடத்திலே பொன் விளைந்தது. எது விளைந்தது? பொன் விளைந்தது. நெல் விளையிறத பார்த்துருக்குறோம், கோதுமை விளையிறத பார்த்துருக்குறோம், சோளம் விளையிறத பார்த்துருக்குறோம், கேழ்விறகு விளையிறத பார்த்துருக்குறோம். பொன் விளையிறத எங்கேயா பார்த்துருக்குறோம்? நம்ம ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைந்தது என்று சத்தியவேதம் சொல்கிறது. பொன் விளைந்தது. இந்த பொண்ணை ஏதேன் தோட்டத்தில் விளைய வச்சது யாரு? நல்ல தேவனாகிய நம்முடைய கர்த்தர். இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக, அந்த தேசத்தின் பொன் நல்லது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. பொன் நல்லதா? பொன் கெட்டதா? பொன் நல்லது என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஏன் பொன் நல்லது என்றால், நல்ல தேவன் படைத்திருக்கிறார். ஆமென். நல்ல தேவன் படைத்திருக்கிறார். ஆகையால் பொன் நல்லது. பொன் கெட்டது கிடையாது, பொன் தீமையானது கிடையாது. பொன் நல்லது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. பாருங்க, இது விளங்க மாட்டேங்குது. பொன்னா அது உடனே அது பிசாசு, வெள்ளியா அது உடனே குட்டி பிசாசு உடையது. பாருங்க, போதிச்சு வச்சு இன்னைக்கு திசை திருப்பி விட்டாங்க என்கிட்ட. ஆனால் சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது, பொண்ணை விளைய வச்சது கர்த்தர். அந்த பொண்ணு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு நாள் தீமையை படைக்க மாட்டார், அவர் நன்மையை தான் படைப்பார். ஆகவே நல்ல தேவன் பொண்ணை என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கிறார். ஆகவே பொன் பிசாசுடையது கிடையவே கிடையாது. ஆமென். ஆகவே நல்ல தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பாருங்க, பொன் நல்லது என்று சொல்ல கற்றுக்கொள்ளணும். ஆமென். பொன் நல்லது என்று சொல்ல கற்றுக்கொள்ளணும். பொண்ணு பிசாசுடையது, வெள்ளி குட்டி பிசாசுடையது, பொண்ணெல்லாம் வேணாம், பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாது வீட்டில், பொண்ணு இருந்தால் பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா பாருங்க, ஒன்றும் கிடைக்காம போயிடும். கர்த்தருடைய நாம மையப்படாமல் போயிடும். ஊழியத்துக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். நிறைய இருந்தால் ஊழியத்துக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். நிறைய இருந்தால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு கொடுக்கலாம். நிறைய இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். அநேகருக்கு நன்மை என்ன செய்யலாம்? செய்யலாம். ஆமென். ஆகவே கர்த்தர் பொன்னை, ஐஸ்வர்யத்தை, பணத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்திலே ஒரு நோக்கத்தோடு கொடுக்கிறார். பதுக்கி வைக்கிறது கிடையாது, மூட்டை கட்டி மூட்டையில் ஏறி உட்கார்றதுக்கு கிடையாது. ஒரு நோக்கத்தோடு என்ன செய்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆமென். அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்போது பாருங்க, வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமென். வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். பாருங்க, அவ்வளவு மூடமுடி அள்ளிட்டு வர்றாங்க. கர்த்தரே கொடுத்தாரு, பிசாசு கொடுக்கல. யார் கொடுத்தா? நல்ல தேவன் எல்டாவ் கொடுத்தாரு. சரி, எதுக்கு கொடுத்தாரு? கர்த்தர் எதையுமே ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்கிறாரு. அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். எனக்கு வெள்ளி வேணாம், எனக்கு பொண்ணு வேணாம், எனக்கு பணம் வேணாம், எனக்கு கஞ்சி மிளகாயும் போதும், ஊறுகாயும் தேங்காய்ச்சல் எனக்கு போதும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எதை ஒன்றை மட்டும் கொடுக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. ஆமென். இஸ்ரவேல் மக்களுடைய கரத்திலே
மூட மூடையா வெள்ளியும் பொன்னையும் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? ஒரு காலகட்டம் வரும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க முடிய கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசையின் மூலமா அறிவிப்பு கொடுக்கிறாரு. வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் கேட்டு வாங்கு, அதை வச்சு என்ன செய்ய? ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக. அப்ப ஆலயம் கட்டப்படுவதற்கு, ஊழியம் நடைபெறுவதற்கு, இன்னும் பல காரியத்துக்காக கர்த்தர் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்திலே அவர் கொடுக்க விருப்பப்படுகிறார். ஆமென். அதெல்லாம் பிசாசுடையது, அதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொன்னா பாருங்க, கர்த்தருடைய திட்டம் என்ன செய்யாது? நிறைவேறாது. பாருங்க, ஏழைகளுக்கு ஏராளம் கொடுக்க வேண்டியது இருக்க அவசியமா இருக்கிறது. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆலயம் கட்டப்படுவதற்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இருந்தா தானே செய்ய முடியும், கொடுக்க முடியும். கர்த்தரே கொடுக்கிறாரு. கர்த்தர் கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செஞ்சுக்கிறணும்? வாங்கிக்கிறணும். அதிக பிரசங்கித்தனம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. அதிக பிரசங்கித்தனம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆமென். ஆகவே கர்த்தர் பாருங்க, பொன்னை படைத்தார், பொன் விளைந்தது, அது நல்லது என்று கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அது நல்லது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏன் இது நல்லது என்று சொன்னால், நல்ல தேவனாகிய எல்டாவ் அதை என்ன செய்தார்? படைத்தார். ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென்.